எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையுமே தமிழன்மோட்டோ சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேசிக் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் பற்றி. ஸோ அந்த பேசிக்கான சில எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸில் முக்கியமான சில காம்பனன்ட்ஸ் இருக்குது. அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் நிறையா விஷயங்கள் எலக்ட்ரிக்கலில் பண்ண முடியும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, வண்டியிலன்னு மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் த வேர்ல்டு நிறையா சிஸ்டம்ஸ், நிறையா எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் எல்லாமே வேலை செய்யுது. ஸோ வாங்க தெரிஞ்சுக்குவோம். ஸோ நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டர். ஸோ ரெசிஸ்டர் அப்படின்றது ஒரு மின்தடை அப்படின்னா எந்த மாதிரினா, நம்ம இப்போ சின்டெக்ஸ் டேங்க்கில் ஃபுல்லாக நமக்கு தண்ணி இருக்குது. ஸோ ஒரு சின்டெக்ஸ் டேங்க் ஃபுல்லாகவே நமக்கு இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு டேப் வழியாக நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இந்த டேப்பில் நிறையா வர்றது கிடையாது. நமக்கு எவ்வளோ ஓப்பன் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தான் நமக்கு தண்ணி வருது. ஸோ இந்த சின்டெக்ஸ் டேங்க் ஃபுல்லாக தண்ணி இருக்குங்கிறது இல்லைங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டு. ஸோ இந்த கரண்ட்டு ஃப்ளோ தான் இந்த தண்ணி கொட்டுறது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இங்கே நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த டப்பு இருக்குது இல்லைங்களா, அதுதான் நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் டிவைஸ். ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு எல்இடி வச்சுருக்கோம்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு இந்த டேங்க்கில் இருந்து ஃபுல் தண்ணியுமே வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்இடி கருகி போயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டேப் வச்சுருக்கோம். ஸோ இந்த டேப்பு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர். ஸோ இது நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா கரண்ட்டை கொடுக்கும். ஸோ இதனுடைய சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம்ஸ். ஸோ ஓம்ஸுங்கிறதுல தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம இதை மெஷர் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம சர்க்யூட்டில் இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டர் டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சப்போஸ் வேரியபிள் ரெசிஸ்டராக இருக்குது அப்படின்னா அதுலேயே இந்த சிம்பிளில் நடுவில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு அம்புக்குறி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ரெசிஸ்டருக்கு நம்ம பார்த்த உடனே நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி அதில் கலர் கோட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கலர் கோட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்குது, அதை வச்சு அதனோட ரெசிஸ்டருடைய வேல்யூ எவ்வளவு, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் டயோடு. ஸோ டயோடு அப்படின்றது நம்ம எல்லாருமே நல்லாவே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த டயோடனுடைய சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்யூட்டில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அம்புக்குறி போட்டு நடுவில் ஒரு கோடு போட்டிருப்பாங்க. ஸோ இது டயோடனுடைய சிம்பிள். இந்த டயோடனுடைய மெயினான வேலை என்ன அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய ரெண்டு இருக்குது இல்லைங்களா. ஸோ இதை என்ன பண்ணும் அப்படின்னா ஆனோட்லேருந்து, ஸோ இந்த பக்கத்தை நம்ம ஆனோட் அப்படின்னு சொல்லுவோம், இதுக்கு ஆப்போசிட் சைடாக இருக்கக்கூடியதை நம்ம கேத்தோடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆனோட்லேருந்து கேத்தோடுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கரண்ட்டை டிரான்ஸ்மிட் பண்ணும், எலக்ட்ரான்ஸை அலோவ் பண்ணும். ஆனால் அதே இது நீங்கள் ரிட்டன் கேத்தோடில் இருந்து ஆனோடுக்கு வரலாம், இந்த பக்கமாக கரண்ட்டை டிரான்ஸ்மிட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டயோடை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா கரண்ட்டை இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் கொண்டு வர முடியாது. ஸோ டயோடு இந்த ஒரு வேலை தான் பார்க்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது, அது இன்னொரு வேலையும் பார்க்குது. அந்த இன்னொரு வேலை என்னென்னா ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இந்த வேலையும் பார்க்குது. ஸோ அதனால தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் இருக்கக்கூடிய ஆர்ஆர் யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடியதை கூட நீங்கள் உள்ளே பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயோடை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சர்க்யூட் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டயோடையே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கைண்ட் ஆஃப் டயோடு இருக்குது, அதுக்கு பேர் ஜீனர் டயோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜீனர் டயோடு எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி நமக்கு ஒன் சைட்லேருந்து இன்னொரு சைடு மட்டும் தான் கரண்ட்டை பாஸ் பண்ணும், ஆனால் ஆப்போசிட்டாக வர விடாது அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி இந்த ஜீனர் டயோடு என்ன பண்ணணும்னா இந்த பக்கமும் பாஸ் பண்ணும், இந்த பக்கமும் பாஸ் பண்ணும். ஸோ இதில் இந்த பக்கத்துலேருந்து இங்கிட்டும் கரண்ட் போக முடியும், இங்கிட்டிருந்து இந்த பக்கமும் என்ன பண்ண முடியும்னா கரண்ட் போக முடியும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ வே பார்த்து நார்மல் டயோடு இல்லாமல் ஜீனர் டயோடு ரெண்டு பக்கமுமே டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இதனுடைய சிம்பிள், ஜீனர் டயோடனுடைய சிம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அதே மாதிரி அம்புக்குறி போட்டிருப்பாங்க, ப்ளஸ் கூடவே இந்த வரக்கூடிய கோட்டில் ஒரு சின்ன வளைவு இருக்கும். ஸோ இந்த வளைவை வச்சு தான் அது நார்மல் டயோடா இல்லை ஜீனர் டயோடா அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர். ஸோ கெப்பாசிட்டர் பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். கெப்பாசிட்டர் இதனுடைய வேலை என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை லைட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பர்டிகுலர் டைம் மட்டும். ஸோ கெப்பாசிட்டர் பேட்டரி தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கெப்பாசிட்டர் பேட்டரி கிடையாது. ஆனால் கெப்பாசிட்டரில் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதே சமயம் அதே அளவு எனர்ஜியை சடனாக நம்மளால் திரும்ப எடுத்துக்கவும் முடியும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு சின்டெக்ஸ் தொட்டி இருக்குது. ஸோ அந்த சின்டெக்ஸ் தொட்டி உங்களுக்கு ஒரு பேட்டரி மாதிரி ஆக்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு டம்ளரில் கொஞ்சோண்டு தண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா அந்த டம்ளர் தண்ணி உடனே தீந்துடும் இல்லையா. ஸோ சின்டெக்ஸோட கம்பேர் பண்ணும்போது அந்த டம்ளர் தண்ணி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டர். ஸோ இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேன்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கெப்பாசிட்டர் இருக்கிறதுனால தான் நீங்கள் ஃபேன் ஸ்விட்ச் போட்ட உடனே உங்களால் ஃபேன் டக்குன்னு ரொட்டேட் ஆகுது. அப்படி சப்போஸ் நீங்கள் ஸ்விட்ச் போட்ட உடனே ரொட்டேட் ஆகாமல் ரொம்ப ஸ்லோலியாக இருக்குது, நம்ம அதுக்கப்புறம் கையில் சுற்றி விட்றோம் அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டர் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம்.
ஸோ இந்த கெப்பாசிட்டரை வந்து நமக்கு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா போலரைஸ்டு நான் போலரைஸ்டு அப்படின்னு 2 விதமாக சொல்லுவாங்க. ஸோ போலரைஸ்டு அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிசி சர்க்யூட்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏசி சர்க்யூட்ஸில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நான் போலரைஸ்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போலரைஸ்டு சர்க்யூட்ஸில் வந்து நமக்கு ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லி 2 இருக்கும். பட் இதில் வந்து அப்படி கிடையாது. இதில் ஒரே கேட்டகரி தான் உள்ளே போகிறதும் அதே கேட்டகரி தான் வெளியே வர்றதும். ஸோ டெர்மினல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே ஈக்குவல் டெர்மினல் தான். பட் இதில் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு சொல்லி 2 விதமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம யூனிட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரட் அப்படிங்கக்கூடிய யூனிட் மூலமாக வந்து இதை மெஷர் பண்ணுறாங்க. இதை வந்து நமக்கு சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மைக்ரோ ஃபாரட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மியூ எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நேனோ ஃபேரட் அப்படின்னு சொல்லுவாங்க. நேனோ ஃபேரட்லையும் நமக்கு இன்டிமேட் பண்ணல அப்படின்னா பிக்கோ ஃபேரட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 யூனிட்ல தான் காமனாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கெப்பாசிட்டர்ஸை பற்றி நம்ம ஊர் சைடெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டருக்கு அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டிரான்சிஸ்டர். ஸோ டிரான்சிஸ்டர் அப்படின்றதும் நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம். நீங்கள் வந்து காமனாக எந்த ஒரு சர்க்யூட்ஸ் வந்து நீங்கள் காமனாக பிரித்து பார்த்தாலும் உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக வந்து ஒரு டிரான்சிஸ்டர் பெரும்பாலும் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த டிரான்சிஸ்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 லைன் வரும். ஸோ இந்த 3 லைனில் வந்து ஒன்று பேஸு, ஒன்று எமிட்ரு, ஒன்று கலெக்ட்ரு. ஸோ இந்த மாதிரியான 3 லைன் வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த டிரான்சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து என்பிஎன் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து பிஎன்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பாசிட்டிவ் 1 நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அது பிஎன்பி டிரான்சிஸ்டர். அதே இது 2 நெகட்டிவ் 1 பாசிட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர். ஸோ இந்த டிரான்சிஸ்டரை வந்து நமக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி ஒரு பேஸ், ஒரு எமிட்டர், ஒரு கலெக்டர் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ இதில் வந்து கலெக்டர் மூலமாக உள்பகுதியில் வந்து கலெக்டர் மூலமாக எனர்ஜி உள்ளே வந்து எமிட்டர் மூலமாக வந்து வெளியே போச்சு அப்படின்னா, ஸோ கலெக்டர் மூலமாக உள்ள வந்து எமிட்டர் மூலமாக வெளியே போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா என்பிஎன் டிரான்சிஸ்டர். இதே இது நமக்கு வந்து எமிட்டர் மூலமாக உள்ள வந்து கலெக்டர் மூலமாக வந்து வெளியே போச்சு அப்படின்னா, எமிட்டரில் உள்ள வந்து கலெக்டரில் வெளியே போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்பி டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிரான்சிஸ்டர் வந்து காமனாக என்ன வேலையெல்லாம் பார்க்குது அப்படின்னா, ஸோ மெயினாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேலை வந்து ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் மாதிரி இது ஆக்ட் ஆகும். ஸோ நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்குது, ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் சிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் லைட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 6 மணி ஆச்சு அப்படின்னா அதுவாகவே வந்து டக்குன்னு என்ன பண்ணி அப்படின்னா எரிய ஆரம்பிச்சிடும். 6 மணிக்கு மேலே ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நாள் காலையில் 6 மணி ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன ஆயிரும் அப்படின்னா ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நமக்கு வந்து டிரான்சிஸ்டர் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதே மாதிரி எப்படி ஆன் ஆஃப் ஸ்விட்சாக வந்து இது ஆக்ட் ஆகுதோ அதே மாதிரி நம்மளால் இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆம்ப்ளிஃபை சிஸ்டம், ஆம்ப்ளிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ ஆம்ப்ளிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா ஆம்ப்ளிஃபை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஸ்பீக்கர் எடுத்து பேசுகிறீங்க, ஒரு நார்மல் ஸ்பீக்கர் இருக்குது, அந்த ஸ்பீக்கரில் நீங்கள் பேசுகிறீங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆளுக்கு பேசினா நார்மலாக கேட்குது அப்படின்னா இந்த ஸ்பீக்கரில் பேசினா ஒரு 10 பேருக்கு கேட்கும். ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய கண்டென்ட்டை வந்து இதை ஆம்ப்ளிஃபை பண்ணி நிறைய என்லார்ஜ் பண்ணி கொடுக்குது. அதனால் நமக்கு 10 பேருக்கு கேட்கும். ஸோ இதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய கரண்ட்டை வந்து இந்த டிரான்சிஸ்டர் ஆனது என்ன பண்ணும்னா அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ ஆம்ப்ளிஃபிகேஷன் ப்ராசஸை பண்ணி கொடுக்கும். ஸோ அப்படி கொடுத்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து இந்த டிரான்சிஸ்டர்ஸ் வந்து பார்க்கக்கூடிய வேலை. ஸோ டிரான்சிஸ்டர்ஸ் அல்டிமேட்டாக என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேலை பார்க்குது. மொதல் வேலை ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச், 2வது வேலை வந்து ஒரு ஆம்ப்ளிஃபிகேஷன் சிஸ்டம்ஸ். ஸோ டிரான்சிஸ்டர் அப்படின்றது நம்ம எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ்லேயே கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளில் ஒரு முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த டிரான்சிஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டமை வந்து நம்ம ஒரு சிபியூ வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சிபியூக்கு ஒரு பெரிய ரூமே தேவைப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர்னுடைய வளர்ச்சியின் காரணமாக தான் நம்ம வந்து ஒரு கையடக்க சிஸ்டமை கூட நம்மளால் ரெடி பண்ண முடியுது. ஸோ இதில் அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டக்டர். ஸோ இண்டக்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காந்தம் இருக்கும். அந்த காந்தத்தை சுற்றி நிறையா வந்து காயில் கட்டியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து காமனாக வந்து இண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இண்டக்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வழியாகவும் வந்து கரண்ட் சப்ளை பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட் வந்து நமக்கு ஒரு மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து இண்டக்டருடைய வேலை. அடுத்து நம்ம பார்க்க போகிற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசி அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், இன்டகிரேட்டட் சிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்டகிரேட்டட் சிப்பை வச்சு இன்றைக்கி வந்து பல ஜாம்பவான்கள் பல கண்டுபிடிப்புகளில் பூந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த இன்டகிரேட்டட் சிப்பை வந்து எப்படி வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பல டிரான்சிஸ்டர்களுடைய இணைப்பு. நிறையா டிரான்சிஸ்டர் ஒன்றா சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த டிரான்சிஸ்டருடைய ஜாயின்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஐசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து இங்கே ஒரு 2 ஐசி வந்து எடுத்துக்குவோம்.
ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைல் ஃபோன்ஸ் மொபைலுக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த சார்ஜருடைய ஹெட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு சிப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு 3 லைன் இருக்கும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசியினுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக வந்து வீட்டில் வந்து போடும்போது உங்களுக்கு 220 வோல்டேஜ் வந்து இன்புட்டாக வந்து போகும் நம்ம ப்ளக் பாயிண்டில் வந்து சார்ஜ் போடும்போது. ஆனால் நமக்கு வெளியில் அவுட்புட்டாக தேவையானது என்னமோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3.7 வோல்ட் தான் நம்மளுடைய பேட்டரி இருக்கும். அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து கொடுத்தோம்னா போதுமானது. ஸோ ஒரு 2 ஆம்ப் அல்லது 3 ஆம்ப் அந்த மாதிரிலாம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சார்ஜஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து லிமிட்டேஷன்ஸ் பண்ணி நமக்கு கரெக்டான அளவுகளுக்கு வெளியில் வந்து வோல்டேஜை வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்குற ஐசி தான் இந்த ஐசி. ஒரு மொபைல் சார்ஜர் வந்து நம்மளா வீட்டில் ஹோம்மேட்ல பண்ணலாம் அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஐசி தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா CPU நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிஸ்டம். ஸோ அந்த சிஸ்டமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு CPU வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த CPUவை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய சிஸ்டமே வந்து வேலை செய்யும். இந்த பர்டிகுலர் CPUக்குள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஒரு ப்ராசஸர் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது மதர் போர்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த மதர் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராசஸர் வந்து வச்சுருப்பாங்க. அந்த ப்ராசஸரில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐசி சிப்பு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஐசி சிப்பை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்கக்கூடிய இப்போ ஒரே டயத்தில் நம்ம ஒரு 5-6 வேலை நம்ம CPU பண்ணுறோம் அப்படின்னாலும் அந்த எல்லா வேலையுமே வந்து ஓகே அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதை வெளியில் வந்து கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலையை யார் பார்க்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐசி சிப்பு தான் வந்து பார்க்குது. ஸோ இந்த ஐசியினுடைய பரிணாம வளர்ச்சி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் எங்கேயோ AI வரைக்கும் வந்து நின்றுருக்கு. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு பார்த்தது வந்து ஒரு பேசிக்கான ஒரு எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸினுடைய இன்ட்ரோ மட்டும்தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களில் நிறையா பேத்துக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி சில கண்டென்ட்ஸ் எல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கலில் நம்மளால் நிறையா டிவைஸ், சர்க்யூட்ஸ், சின்ன சின்ன ரோபோட்ஸ் இந்த மாதிரியான எல்லாத்தையுமே நம்மளாலவே பண்ண முடியும். வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்மளே டிசைன் பண்ணி நம்மளா மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரியான சமயங்களில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸை பற்றின டீடைல்டு ஒர்க் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா பண்ண முடியும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப டைம் ஆன காரணத்தினால நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி. வணக்கம்.